வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனைக்கான ஒரு நாள் மாறி தாங்க தோன்ற ஆரம்பிக்கும். காலையில எழுந்த உடனேயே உங்களுக்குன்னு நீங்க நினைத்தது எதுவுமே நடக்க ஆரம்பிக்காது. காலையில நீங்க நினைத்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்காம உங்களுடைய கையை விட்டு போக ஆரம்பிக்கும். அது பண விஷயமாக இருக்கலாம், இல்லைன்னா யாரையாவது நம்பி நீங்க அமர்ந்த ஒரு விஷயமாக இருக்கலாம், ஒரு செய்தி வர வேண்டிய விஷயமாக கூட இருக்கலாம். ஆனா நீங்க நினைத்ததுக்கு அது அப்படியே தலைகீழாக மாறி வரும். நீங்க நல்லது நினைத்தீங்கன்னா அது கெட்டதாக மாறிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அது சின்ன சின்ன கெட்டதல்களை நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு காலையிலேயே சோதனை மிகுந்த ஒரு நாள் போல உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்குங்க. அதன் பின்னால் மிக பெரிய மாற்றம் மறைந்து இருக்கிறது என்பதையும் நீங்க உணர்ந்து கொள்வீங்க. இப்போது நீங்க கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் நடக்கப் போவது என்ன, எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறேன். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் அந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதனையும் பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு நாளில் உங்களுடைய அதிபதி கன்னி ராசியின் அதிபதியாக இருப்பது புதன் பகவான். அவர் எப்படி தெரியுமா உங்களை இந்த ஒரு நாளில் சோதிக்க போகிறார். ஆனா இந்த புதன் பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார், விவேகத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி கணக்கு பண்ணணும், யாருடன் எப்படி பழகணும் என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பார். பேசுகின்ற திறனையும் உங்களுக்கு கொடுத்திருப்பார். ஆனா நீங்க அந்த அளவுக்கு யாரிடம் பேசவும் மாட்டீங்க. பேசுவீங்க, அதிகமா பேச மாட்டீங்க. பேச வேண்டிய இடத்தில் மட்டும் நீங்க பேசிக்கொள்வீங்க. ஆனா ஒரு சில நபர்கள், கன்னிராசி பெண்கள் ஒரு சிலர் தைரியமாக பேசுவாங்க, எதற்குமே பயப்பட மாட்டாங்க. அவங்க கேட்கறதுக்கு நீங்க டப்பு டப்புன்னு பதில் கூறுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களும் கன்னிராசியில இருக்கத்தாங்க செய்வாங்க. ஆனா இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பதுதான் இந்த புதன் பகவான். ஆனா இந்த வரக்கூடிய இந்த ஒரு நாளில் இந்த புதனின் பலவீனமான நிலையில் புதன் பகவான் இருக்கிறார். அதனால உங்களுடைய ராசியில தொடர்ந்து பிரச்சனைகளும், தொடர்ந்து தேவையில்லாத மன வருத்தங்களும் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். ஆனா இது உங்களுடைய சிந்தனையை சிதறலாக மாற்றி விடுங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தான் இருக்கும். ஆனா போக போக அது அனைத்தையுமே தெரிந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன சிதறல்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். காலையில் இருந்து இரவு வரைக்கும் சிறிய விஷயங்களையே குழப்பத்திற்கு நிச்சயமாக உண்டாக்கிவிடும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் எல்லாமே நல்லதாகத்தான் நடப்பது போல உங்களுக்கு தெரியும். ஆனா அதனை போக போக நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. எந்த அளவுக்கு அது பிரச்சனையாக மாறுகிறது, எந்த அளவுக்கு அது தேவையில்லாத அளவுக்கு மன வருத்தத்தையும் கொடுக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய விஷயங்களில் எல்லாம் குழப்பங்கள் என்பது நிச்சயமாக உண்டாகியிருக்கும். நீங்க எடுத்த முடிவுகள் சரியா தவறா என்ற ஒரு சந்தேகம் உங்களையே விட்டு போகாமல் இருக்கும். நீங்க நல்ல முடிவுகளை தான் தேர்ந்தெடுத்திருப்பீங்க. ஆனா அந்த நல்ல முடிவுகள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்திருக்கும். ஆனா இந்த பிரச்சனை ஏன் ஏற்படுது, எதனால ஏற்படுதுன்னு தெரியாம உங்களை நீங்களே பிரச்சனைகளுக்கு ஆழ்த்தியும் கொள்வீங்கங்க. ஆனா உங்களுக்கு ஏன் தெரியுமா இந்த மாதிரியான சோதனைகள் எல்லாம் நடக்குது? இந்த சோதனைகள் தண்டனைகள் கிடையாதுங்க. இது சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆனா எல்லா விதமான நல்லது நடப்பதற்கு முன்பும் ஏதாவது ஒரு கெட்டதுல தான் போய் முடியுங்க. கெட்டதுல போய் முடிந்து அதுவும் பெரிய அளவுக்கு அது பாதிப்பை கொடுத்து விட்டு அதற்கப்புறம் தான் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரித்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இது உங்களுடைய சோதனை தண்டனை காலம். சோதனை தண்டனைகள் கிடையாது, இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நீங்க இதுவரைக்கும் கவனிக்காமல் விட்ட விஷயங்களை திருத்திக் கொள்ள இந்த ஒரு நாளானது உங்களுக்கு உதவ ஆரம்பிக்கும். எந்தெந்த தவறுகள் நீங்க பண்ணுனீங்க, அந்த தவறுகளை நீங்க எப்படி திருத்திக் கொள்ளணும் என்பதை உங்களுக்கு உணர்த்த வைக்கும். அதனால இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க தவறான நம்பிக்கை மற்றவங்க மீது தவறான நபரிடம் வைத்திருப்பீங்க. அவசர முடிவுகளையும் நீங்க தவறான நபரிடமும் நீங்க எடுக்கவும் செய்திருப்பீங்க. அதிகமாக யோசிக்கக்கூடிய பழக்கம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது அனைத்தையுமே இந்த ஒரு நாளில் நீங்க தேர்த்து கட்டி விடுவீங்க. இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய அதிபதி உங்களை சோதித்து கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறீங்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தாங்க உங்களுடைய அதிபதி புதன் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு சோதனைக்கு மேல சோதனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் போக போக உணர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய குடும்பத்திற்குள் கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும். இந்த ஒரு நாள் குடும்பத்தில் சின்ன விஷயங்கள் கூட பெரிய ஒரு கருத்து வேறுபாடாக மாறிவிடும். குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இடையில் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு உணர்வு உங்களை இன்னும் அதிகமாக உருவாக்க ஆரம்பிக்கும். இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? பேசுகின்ற விதம். நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் சரியானதுதான், ஆனா அதை சொல்லக்கூடிய விதம் என்பதுல தவறானது இருக்கும். இதனால நீங்க சொல்லக்கூடிய விதமானது உங்களுடைய பெற்றோர்களுக்கு பிடிக்காம உங்களுக்குள்ள சின்ன சின்ன மனக்காயங்களும் மன வருத்தங்களும் நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல் நலம் ஏன் தெரியுமா பாதிக்கப்படுது? மன அழுத்தம் தான் உங்களுடைய
உடல்நல பிரச்சனையின் முதல் மூல காரணமாக இருக்கும். உங்களுடைய மனதை ஒரு இடத்தில் நீங்க வைத்துக் கொள்ள மாட்டீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம என்ன படிச்சோம், நம்முடைய வேலை எது சம்பந்தமா பார்க்கோம் அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அதனால உங்களால ஒரு வேலையில நிலையாக இருக்க முடியாது. அந்த ஒரு வேலையை பார்த்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுடைய மனது அந்த ஒரு வேலைக்கு போகணும்னு தான் சொல்லும். ஆனா உங்களுடைய உடம்பு அந்த ஒரு வேலையை ஒத்துக்கொள்ளாம போயிடும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கு. நீங்க அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. தூக்கம் குறைவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கவலைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவை எல்லாமே சேர்ந்து உங்களுடைய உடலை பலவீனமாக்கி கொண்டேதாங்க இருக்கும். அதனால தான் ஒரு சிறிய பிரச்சனையை கூட பெரியதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்க வைப்பதற்கான மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நாளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? காலையில குழப்பமும், மதியத்துல தடுமாற்றமும், மாலையில் வாக்குவாதமும், இரவில் மன அழுத்தமும், இப்படித்தான் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதிரியான சில பிரச்சனைகள் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இது அனைத்தும் உருவாகிறதா இல்லையா என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் கவனித்து பாருங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளில் நான் கூறியது நடக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகு, இந்த ஒரு நாளுக்கு அடுத்த நாளிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அதுவும் நீங்க இதெல்லாம் கேட்ட உடனே ஆச்சரியப்படுவீங்க. என்னடா ஒரு நாள் இப்படி நடக்கு, மறுநாள் அப்படியே எல்லாமே மாறிவிடுது அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய பெரிய மாற்றங்கள் என்பது நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற ஆரம்பிக்கும். அடுத்த நாளிலிருந்து காலையில எழுந்த உடனே ஒரு லேசான மன அமைதி உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் மனதில் ஏதோ ஒரு கவலைகள், எதையோ பற்றிய சிந்தனைகள், ஏதோ அவமானங்கள் பட்டது எல்லாம் மனதில் நினைத்து கொண்டு அது எல்லாம் மறையாம உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்தில் அது எல்லாமே மறைந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு லேசான ஒரு மனதை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்குங்க. அதனை நினைத்து நீங்களே பெருமைப்படுவீங்க. நேத்து நடந்தது ஒரு பாடம் என்று நீங்களே புரிந்து கொள்வீங்க. அதை நம்ம புரிந்து வைத்துக்கிடணும். நம்முடைய வாழ்க்கையில நேற்று எப்படியெல்லாம் நடந்ததோ இனி நம்ம அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களை நீங்களே புரிந்து வைத்துக் கொள்வீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதாங்க, கன்னிராசி என்பர்களே, இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நன்மைகள் நடக்காகும். நேத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பார்த்துட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க யோசித்து பார்த்தாலே உங்களுடைய வாழ்க்கையில உங்களால நிச்சயமா செவித்து காட்ட முடியுங்க. அதை நிறைய நபர்கள் யோசிக்காம நம்ம நேற்று என்ன தப்பு பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன திருத்திக்கிடணும் அப்படின்னு எதையுமே நீங்க யோசிக்காம வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. அந்த ஒரு தவறை நீங்க திருத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுக்கு இந்த ஒரு நாளில் 3 நல்ல செய்திகள் உங்களை தேடி வருங்க. நீங்க காத்திருந்த ஒரு வேலை இல்லைன்னா ஒரு வேலை வாய்ப்பு பற்றிய ஒரு நல்ல ஒரு தகவல்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது உங்களை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக ஆழ்த்தியும் விடுங்க. பணவரவு இல்லைன்னா நிலுவையில் இருந்த பணங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். ஒரு நெருங்கிய உறவு மீண்டும் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு உறவினால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியானது உங்களுக்கு தேடி கிடைக்குங்க. இந்த 3 விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக உங்களை உயர்த்துவதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணிகளாக இருக்கும். பழைய நபர் உங்களை தேடி மீண்டும் வருவாங்க. உங்களை விட்டு விலகிய ஒருத்தவங்க மீண்டும் உங்களிடம் தேடி வந்து பேசுவாங்க. அது பழைய ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய பழைய விட்டு போன காதலியோ காதலனோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவங்க மீண்டும் வந்து உங்களிடம் பேச ஆரம்பிப்பாங்க. அது உங்களுக்கு மனநிறைவை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. நான் தவறாக நினைத்தேனா என்ற ஒரு சந்தேக உணர்வையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் செய்யும். இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக நடக்கவும் செய்யுங்க. புதிய உறவு உங்களுக்குள்ள தேடி வரும். ஒரு புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நுழைவாங்க. அவங்க உங்களுடைய எதிர்காலத்துல முக்கியமானவங்களா மாறவும் செய்வாங்க. அவங்க உங்களுக்கு வழிகாட்டியவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்குள்ள அவங்க நிச்சயமா காட்டவும் செய்வாங்கங்க. ஆனா இந்த ஒரு நாளில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒண்ணு இருக்கு. இது யாரும் இதுவரைக்கும் செய்யாத ஒரு பரிகாரம். கன்னிராசி அன்பர்கள் காலையில எழுந்த உடனேயே அந்த ஒரு காகிதம், வெள்ளை நிற காகிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த விதமான கோடும் இருக்கக்கூடாது. எடுத்து உங்களுடைய 3 கவலைகளை எழுதுங்க. எழுதி அதை படித்து அதை அப்படியே மடித்து கொள்ளுங்கள். மடித்து உங்களுடைய தலையணையின் கீழ் 10 நிமிடம் வைத்து விடுங்கள். வைத்து அதனிடம் நீங்க கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடம் உறங்கி கொள்ளுங்கள். பிறகு அதனை எடுத்து கிழித்து குப்பை தொட்டியில் போட்டு விடுங்கள். உங்களுடைய மனதில் இருந்த தேவையில்லாத மனக்காயங்கள், தவறான எண்ணங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதை விட்டு போக ஆரம்பிக்கும். அதனை நீங்களே உணர்வீங்க. அதற்கு பிறகு சிறிது தண்ணீரை கையில் எடுத்து நான் அமைதியாக இருக்கிறேன், எனக்கு தெளிவு கிடைக்கிறது என்று சூரிய பகவானிடம் சூரிய நமஸ்காரத்தை கூறிவிட்டு நான் அமைதியாக இருக்கிறேன், எனக்கு தெளிவு கிடைக்கிறது என்று சூரிய பகவானை பார்த்து 3 முறைகள் கூறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால்
உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் கூட சின்ன ஒரு பிரச்சனையாக மாறுவது போல உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எதிர்பாராத ஒரு நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரவும் செய்யுங்க. மன அமைதியும் உங்களுக்கு திரும்ப கிடைத்துவிடும். எனவே இதனை மட்டும் நீங்க எப்படியாவது செய்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக வேண்டுமா? மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.